இது நம்ம வீட்டில் இருக்க முருங்கை செடி, முருங்கை மரம்னு சொல்லலாம். ஒரு வச்சு 3 மாதம் ஆகுது. இது விதையிலேருந்து நட்டதில்லை. ஒரு கிளை ஒன்று கிடச்சிது, அதை நட்டு வச்சோம். இதுக்கு பெரிய ஒரு உரமோ அதெல்லாம் தேவையில்லை. கொஞ்சம் மண் ஈரமாக இருந்தால் போதும். இதே கிராமப்புறமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு மேல் பகுதி, அந்த கணு பகுதியிலலாம் சாணியை வச்சு மூடி வச்சுருப்போம், மரம் காயாமல் இருக்கிறதுக்காக. இங்கே இது சென்னையில் மாடே இல்லை, தெருவில் பார்த்து நாய் தான் திரிஞ்சிட்ருக்குது. அதனால் அப்படியே விட்டாச்சு. பட் நல்லா வந்துடுச்சு. இப்படி வேலை என்னென்னா, அந்த விடணும். அதாவது நேராக வந்தது இந்த இடத்துல கிள்ளி விட்ருக்கோம். இங்கே ஒரு கிளை வந்திருக்குது, இங்கே கிளை வந்திருக்குது, இங்கே ஒரு கிளை நல்லா பெருசாகவே வந்துட்டுருக்குது, இன்னும் கிளை வருது, இங்கே கீழேயும் கிளை வருது. இந்த நுனியை கிள்ளி விடாமல் விட்டோம்னா கிளையே வராது, உயரமாக போயிட்டுருக்கோம், காய்க்காது. இப்போ இது வீடியோக்காக ஒரே ஒரு கிளையை விட்ருக்கேன் நான். எப்படி கிள்ளி விடணும்னா, இந்த ஒரு கிளையை இந்த நுனியை இப்படி கிள்ளி விட்ருவோம். இப்போ இது கிள்ளி எடுத்தாச்சு. ஒருவேளை நம்ம கிள்ளி விடாமல், அது ரொம்ப அழகாக இருக்கும், கிள்றதுக்கே மனசு வராது. ஒருவேளை கிள்ளி விடாமல் விட்டிங்கன்னா அது எப்படி வளரும்னா, இந்த எதிர் வீட்டில் இருக்க மரத்தை பாருங்கள். ஒரு கிட்டத்தட்ட 3 மாடியை விட உயரமாக வளர்ந்துச்சு. ஒரு கிட்டத்தட்ட 40 அடி உயரத்துக்கு மேலே 2 முருங்கைக்காய் வந்துருக்குது. இவங்களால் கடைசி வரைக்கும் அதை எடுக்கவே முடியாது. 40 அடி உயரத்துக்கு மேலே உள்ள மரத்தில் எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு காற்றடிச்சுன்னா சாங்கி உடஞ்சி மொத்தமாக விழுந்துரும் கீழே. நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு 10 அடி உயரத்தில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு மேலே விட போகிறது கிடையாது, கட் பண்ணி விட போகிறோம். இந்த சைடில் வர இந்த கிளைங்க முத்துன ஒன்று பூ காயெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.